வணக்கம். உங்கள் நுவலி விளையாடி யூடியூப் சேனலில் மகளிர் தின கொண்டாட்டம். மார்ச் மாதம் முழுவதும் சிறப்பு பதிவுகள், மகளிர் தின கவிதை போட்டி. கலந்து கொள்ளுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள். மகளிர் தின கவிதை போட்டியா? நுவலி விளையாடியா? எழுத வேண்டிதான். தலைப்பு என்ன வைக்கலாம்? தலைப்பு ஓகே, பெண் என்னும் பேரெண்டம். பெண் என்னும் பேரெண்டம். பெண் என்னும் பேரண்டம். அடிமைக்கு மறுபெயர் தியாகமா? ஓகே. அழுத்தப்பட்ட உணர்வுகளும் அழிக்கப்பட்ட திறமைகளும் ஒடுக்கப்பட்ட உணர்வுகளும் பெண் என்னும் பேரண்டம். அடிமைக்கு மறுபெயர் தியாகமாம். அழுத்தப்பட்ட உணர்வுகளும் அழிக்கப்பட்ட திறமைகளும் ஒடுக்கப்பட்ட உரிமையும் ஆண்டாண்டு காலமாய் அடிமைத்தனமும் சிறை மீட்கப்பட்டன. ஓகே. பேதை பெண் என்று பிதற்றுபவர்கள் மத்தியில் மேதை பெண்ணாக மாறியவள். ஆழ்கடலின் அதிசயங்கள் வியப்பற்றுவிட்டன. இவளின் ஆழ் மனதின் வலிமையை பார்த்து கோலமிட்ட கைகள் கோலோச்சுகின்றன. தடம் பார்த்த பாதங்கள் தரணி எங்கும் நடைபெறுகின்றன. மெல்லிடையாளுக்கு மலர் தூவி காத்திருக்கிறது சிம்மாசனம் சிகரங்கள். ஓகே. பெண் என்னும் பேரண்டம். பேரண்டத்தின் அதிசயமே புரியாத புதிர்கள் தான். ஆம், புரியாத புதிர்தான் அவள். ஆனால் புரிந்துவிட்ட சாகசங்களுக்கு வெற்றி நடையிட்டு பெண் எனும் பேரண்டம். அருமையான தலைப்பு, அழகா ஆரம்பிச்சிருக்காங்க. வெற்றி நடையிட்டு இதிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். வெற்றி நடையிட்டு வேள்விழி பார்வையில் கூர்த்திறன் அறிவுத்தீ கொளுத்தி உயர்வு கனல் காய்ச்சி அனல் பறக்க துறைதோறும் உச்சி தொட்ட பெண்மையின் லட்சியம் கோலோச்ச உயிர்த்துக் கொள்ளும் பெண் எனும் பேரண்டம். அருமை. உறவுகள் உதிர்ந்தாலும் உரிந்தாலும் உரித்தாலும் உந்தி தள்ளி உதைத்தாலும் அன்பும் பண்பும் உதிர்க்காது செம் தன் தாய்மையில் துவளாத
புன்னகை இதழ் ஏந்த நம்பிக்கை துளிர்க்க. உறவுகள் உதிர்ந்தாலும் உரித்தாலும் உரிந்தாலும் உந்தி தள்ளி உதைத்தாலும் அன்பும் பண்பும் உதிர்க்காது செம்தம் தாய்மையில் துவளாத புன்னகை இதழ் ஏந்த நம்பிக்கை துளிர்க்க. தளிர்களை தழைச்ச செய்யும் பெண்ணினும் பேரண்டம். துவளாத புன்னகை இதழ் ஏந்த நம்பிக்கை துளிர்க்க தளிர்களை தழைய செய்யும் பெண் எனும் பேரண்டம். நகரிய நாகரிக நகர்விலும் விடை பெற்றிராத வற்றாத பக்தியும் அள்ள அள்ள குலையாத ஆன்மீக மறுமலர்ச்சி கொணரும் பெண் எனும் பேரண்டம். நகரிய நாகரிக நகர்விலும் விடை பெற்றிராத வற்றாத பக்தியும் அள்ள அள்ள குலையாத ஆன்மீக மறுமலர்ச்சி கொணரும் பெண் எனும் பேரண்டம். உலகமே வாய் அடைத்து இல்லம் அடைக்காத்த போது கொண்ட குடும்பத்தின் நலன் நாடி உள்ளம் வலித்தாலும் உடல் நலம் சேர்க்காது போனாலும் இரவு பகல் பாராது மனம் சோராது உழைத்த இவள் உழைப்பில் தோற்றது பெருந்தொற்று கொரோனா. உயிர்த்தது உறவின் உயிர்கள், பூத்தது ஒற்றுமை, உறவுகள் துளிர்த்தது உண்மை. உண்மை பெண் எனும் பேரண்டம் கொண்ட பொறுமையில் கண்டது பெருமை. பெருமை பெருமை. இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். கண்டு ஓ, அவங்க எழுதின கவிதைய நீங்க தொடர்ந்து இருக்கிறீங்க. நல்லா இருக்கே. அவங்களுடைய இதை நீங்க அன்றாட கவிதைய தொடர்ந்து இருக்கிறீங்க. புதிய முயற்சியா இருக்கு. நானும் தொடர்ந்து பண்றேன். அதுதான் எதிர்பார்க்கிறேன். பெருமை, பொறுமையில் கண்டது பெருமை இல்லைங்களா? சரி, இப்ப நான் எழுதுறேன். பொறுமையில் கண்டது பெருமை. பெருமை பெருமை அவள் பெருமைக்கு பின்னே ஓடுவதும் இல்லை, சிறுமையை கண்டு அஞ்சுவதும் இல்லை. ஆயினும் அகத்தில் தொலைத்து அகத்தில் வாழ்வதே பெருமை என வடிவமைக்கப்பட்ட படிமமாகிறாள் அவள். அருமை. நாடாளுகின்ற உரிமையுடன் தன்னை ஆளும் உரிமையையும் விரும்பி அளிப்பதைப் போல பெண் விருப்ப அடிமையாகிறாள். ஆம், பல சூரிய குடும்பங்களை உள்ளடக்கியதல்லவா பேரண்டம். இந்த பேரண்டமும் சூரிய ஒளியில் வாழும் நிலவின தன்னை கருதி தேய்ந்தும் மறைந்தும் வளர்ந்து கொண்டுள்ளது. இது என்ன வேடிக்கை! பெண் எனும் பெருந்தெய்வம் போற்றலின் சத்தம் இணைந்து கேட்கிறது இன்னும் ஒரு சப்தம். பெண் எனும் மாயப்பிசாசு. பெண்ணென மாய பிசாசு. ஆமாம், இணைந்தே கேட்கிறது. நமக்கெல்லாம் இது வாடிக்கையாகிவிட்ட வேடிக்கை. நமக்கெல்லாம் இது வாடிக்கையாகிவிட்ட வேடிக்கை. அருமை. பெண் எனும் பெருந்தெய்வம் போற்றலின் சத்தம் இனிதே கேட்கிறது இன்னும் ஒரு சத்தம். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நீங்க விட்டதுதான். நீங்க வேற எழுதிருக்கீங்களா? அழகா இருக்கா? ரொம்ப அருமையா பெண் எனும் பேரண்டம். ஏய், போட்டியில சூப்பரா நாம இருக்கே. ஜெயிக்கிறது உறுதி. இது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாமே. பண்ணலாமே. நிச்சயமா அந்தாதி கவிதையாக உருவாக்குவோம். வேடிக்கை என்னவென்றால், ஒப்பற்ற சக்தியாய், பெண் சக்தியாய், பாரத தாயாய் என கண்ணால் காண்பது அத்துணையும் பெண்மையின் பிரதிபலிப்புதான். சூப்பர். என்னாலும் ஒன்ன மாதிரி எழுத முடியுமா?
ஆனால் அவளின் உறைவிடமோ காலங்காலமாய் கருவறைக்குள் தான். ஆன்றோரும் சான்றோரும் பெண் சக்தியை உணர்ந்துரைக்க மெல்ல மெல்ல இருள் விட்டகல தன்னம்பிக்கை மிகு பெண்மை தளிர்விட ஆரம்பித்தது. துளிர்த்த தளிர்கள் எல்லாம் இலையாகி பூவாகி கனியாகி வருகின்றன. ஓகேவா? அடிமை சங்கிலிகளை அன்பு வளையமாய் மாற்றி அக்கினி குஞ்சாய் அவனியில் உலவி வருகிறார். முடிச்சிடுறேன். இந்த புரட்சி பெண் நீங்க அவனையும் உலவி வருகின்றான் புரட்சி பெண். அதுல தானே முடிச்சீங்க. அவனில் உலவி வருகின்றாள் புரட்சி பெண். அற்றது அற்று அவனில் பெற்ற பொருள் ஏது? பெற்ற பொருள் ஒவ்வொன்றும் அற்றதும் உற்றதும் கொண்டதன்றோ? சூப்பர். அற்றது அற்று அவனியில் பெற்ற பொருள் ஏது? பெற்ற பொருள் ஒவ்வொன்றும் அற்றதும் உற்றதும் கொண்டதன்றோ? நெருங்கி நெருங்க தகித்தெரிக்கும் சூரிய குண்டம். அப்படிதானே சொன்னீங்க? பெண் என்னும் பேரண்டம். பெண் எனும் பேரண்டம். அதே சூரிய குண்டம் விலகி தூரம் கொள்ள உயிர்கரு உருகொள்ளும் கோலம் கொண்டது இவ்வாறாக யோசிக்கணும். காமன் கண் சேராது அதிகாரம் அடிமை கொள்ளாது போயினாள் பெண் தெய்வமே. காமன் கண் சேராது அதிகாரம் அடிமை கொள்ளாது போனால் பெண் தெய்வமே. பெண் தெய்வமே ஆதலின் தன் உறவு காத்தவளே. சரிதானே? பெண் தெய்வமே ஆதலின் தன் உறவு காத்தவளே. பெண் மாயையோ ஆதலின் தன் உரிமை காத்தவளே. இனத்தின் அச்சாணி, நாகரிகத்தின் உச்சாணி என்றிருக்க இனி தாய்மையே நீ விழித்தெழு. இனத்தின் அச்சாணி, நாகரிகத்தின் உச்சாணி என்றிருக்க இனி தாய்மையே நீ விழித்தெழு. பெண்மையை மாயையாக்காதே தாய்மையே. நீ போற்றும் ஆண்மகவின் தாய்மையே, நீ போற்றும் ஆண்மகவின் அதீத ஒழுங்கற்ற அதிகாரம் ஆகும் பண்பாட்டின் அதள படுகொழித்தளம். தாய்மையை நீ போற்றும் ஆண்மகவின் அதீத ஒழுங்கற்ற அதிகாரம் ஆகும் பண்பாட்டின் அதள படுகொழித்தளம். சரிதானே? கலாச்சாரம் காலாவதியானால் கண்ணயர்ந்து போகும் பண்பாடு எப்படி? சூப்பர். கலாச்சாரம் காலாவதி ஆனால் கண்ணயர்ந்து போகும் பண்பாடு. காணாமல் போய்விடும் மொழிசார் சமுதாயம். காணாமல் போய்விடும் மொழிசார் சமுதாயம்.
தாய்மையை வளர்த்திடு, ஆண் பெண் மகவு சம உரிமை கொடுத்து. புரிந்ததா தாய்மார்களே? புரிகிறது. நமக்கு புரிந்து என்ன செய்கிறது? தாய்மையை வளர்த்திடு, ஆண் பெண் மகவு சம உரிமை கொடுத்து. தராசு தட்டு நிலை அசையாது, விதிகள் மீறாது, விதிகளை உடைக்காது, தரம் குறைவின்றி, விதிகள் தளர்வின்றி, கல்வி குறைவின்றி, கரையேற்று ஆண் பெண் மகவுதனை சம உரிமை கொடுத்து. சிறப்பு. பேரண்டம் காக்கும் கடமை உணர்ந்து. சாய் சுதா, இதுல இருந்து நீங்க தொடங்குறீங்களா? ஓ, அதுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். பேரண்டம் காக்கும் கடமை உணர்ந்து. காக்கும் கடமை. கடமை. பிள்ளைகள் பெற்றோரை காப்பது கடமை. ஆமா. கணவான்கள் கன்னியரை காப்பது கடமை. மானுடத்தை மானிடர் காப்பது கடமை. எங்குமே காணவில்லையே கடமை. கடமைக்கு கூட விஞ்ஞானத்தில் வளர்ந்தாலும் மெய்ஞானத்தை தேடினாலும் மங்கையரை மதிக்காத மாநிலருக்கு எதுவுமே கை சேராது. 2021 இன்னமும் பெண்களின் எண்ணங்கள் வார்த்தைகளாக பிறப்பதே இல்லை. பெண் கருத்துக்கொலை. சூப்பரா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா பரிசு நமக்கு தான். 3 பேரும் பங்கு போட்டுக்க வேண்டியதான். போட்டுக்கலாம். 2021 வாஷிங் மிஷின் சுவிட்சை போடவும் பெண் விரல் தான் தேவைப்படுகிறது. சூப்பர். துணிகளுடன் சேர்ந்து பிழியப்படுகின்றன அவள் கனவுகளும். அருமை. 2022 சமையலறையில் இருந்து 2022 வந்தாலும் சமையலறையில் இருந்து மாடர்ன் கிச்சனுக்கு மாறலாம். அவள் லட்சியங்களோ எப்பொழுதும் போல் நீராவியில் ஆர்வமுடன் தயாராக காத்திருக்கின்றது சமூகம். அவள் லட்சியங்களோ எப்பொழுதும் போல் நீராவியில் கரைகின்றது. இப்பதான் வரணும். ஆர்வமுடன் தயாராக காத்திருக்கின்றது சமூகம். 7 வித முகமூடிகளை வைத்துக் கொண்டு அவள் இறக்கும் வரை அவளுக்கு மாற்றி மாற்றி மாட்டிவிட காத்திருக்கின்றது சமூகம். அருமையான கருத்து. 4 யுகங்களை மாறி மாறி சந்திக்கின்றதாமே பூவுலகம். ஏதேனும் ஒரு யுகத்திலாவது அவளை அவளாக வாழவிடக்கூடாதா? சட்டங்களும் சம்பிரதாயங்களும் பெண்களுக்கு மட்டும் கைவிலங்காக இருத்தலுக்கே போராடுகையில் வாழ்வதாவது? பெண் என்பவள் பேரண்டமே. நீங்க சொல்றது சரிதான். அதனால்தான் அவளுடைய அசைவு கூட அவள் வசமின்றி. மகிழ்ந்து கொண்டாடலாம் மகளிர் தினத்தை. பெண் என்பவள் பேரண்டமே. அதான உங்க தலைப்பு. அதனால்தான் அவளுடைய அசைவு கூட அவள் வசமின்றி. மகிழ்ந்து கொண்டாடலாம் மகளிர் தினத்தை. மகளிர் தினத்துக்காக தானே. தீரா சுதந்திர தாகம் தணிகை. தீரா சுதந்திர தாகம் தணிகை. ஒளியில் பாதி இருளில் பாதி பெண்மையின் வாழ்வு மீட்டெடுக்கும் கடமை ஆண்மைக்கா பெண்மைக்கா? மீட்டெடுக்கப்பட்ட மகளிருடன் கொண்டாடுவோம் மகளிர் தினம். அதுவரை போராடிக் கொண்டுள்ள மானினியர்க்கு பரணி பாடுவோம்.